வணக்கம் நண்பர்களே, இது VDL விலாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. இந்த சேப்டர்ல பாலகுமாரன் அவர்கள் இருவேறு மதத்தை சார்ந்த பெண்கள் இருவரை பற்றி சொல்லுவது சுவாரஸ்யமாக இருந்தது. எந்த வயதில் இறந்தார்களோ அந்த நினைவோடு அவர்கள் ஆடுவது பாடுவது நன்றாக இருந்தது. இதுவரை நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த கிழவருக்கு ஏன் தகனம் பண்ணக்கூடாது என்று கேட்டார்கள். சந்தனக்கட்டைகள் தானே, கொண்டு வந்து விடலாம் என்றனர். வேண்டாம். ஏன்? அவரை தகனம் பண்ணக்கூடாது, புதைக்க வேண்டும். அப்படி வழக்கமில்லையே, எரிப்பது தானே வழக்கம். இல்லை, அவர் வேறு மாதிரியான மரணம் அடைந்தார். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? அவர் தான் எப்படி மரணம் அடைகிறோம் என்பதை புரிந்து கொண்டு உடம்பை புறக்கணித்துவிட்டு உயிரை பற்றி கொண்டு விருப்பப்பட்டு இறந்தார். எனவே அவருக்கு எரியூட்டல் இல்லை. அவரை புதைத்து சிவலிங்கம் ஸ்தாபிப்பது நல்லது. அவர்கள் என்ன செய்வது என்று வேகமாக பேசிக்கொண்டார்கள். அந்த கிழவர் பூமியில் தான் இருந்த அறையில் பல்வேறு இடங்களை தொட்டு பார்த்தார். வெளியே வந்து அவர்கள் பேசுவதை கவனித்தார். தோட்டத்தில் உலாவினார். அங்கிருந்து திரும்பி என்னை நோக்கி வந்தார். நான் அவரை பார்த்து வணக்கம் சொன்னேன். அவரும் வணங்கினார். ஓ, இந்த இடம்தானா வைதரணி நதி என்று கேட்க நான் சுட்டி காட்டினேன். அந்த இடத்தை மிக எளிதாக கடந்தோம். உங்களை மிகச் சரியாக சுவாமிஜி கரையேற்றி இருக்கிறார் என்றேன். அவன் என் பிள்ளை, என் மீது மிக பெரிய மதிப்பு வைத்திருக்கிறவன், மிக திடமாக வாழ்பவன். பிள்ளை மீது உங்களுக்கு விருப்பம் உண்டா? நிச்சயமாக. என்ன காரணம்? மூத்த பிள்ளை திருமணம் செய்து கொண்டு 2 பிள்ளைகள் பெற்றான். மகள் திருமணம் செய்து கொண்டு ஒரு பெண் குழந்தைக்கு தாயானாள். இவன் மிக திடமாக இப்படித்தான் இருப்பேன் என்று திருமணமே செய்து கொள்ளாமல் இருந்தான். ஆமாம், இவனை பற்றி முன்னும் பேசுகிறார்கள், பின்னும் பேசுகிறார்கள். இவன் பெண்களுக்கு நடுவே இருக்கிறான். இவனுடைய அதிகாரிகளில் பல பேர் பெண்கள் என்று சொல்கிறார்கள். இவன் அந்த விஷயங்களை லட்சியம் செய்வதே இல்லை. இது மிக உன்னதமான இடம். உடம்பு இல்லாத இந்த நிலை எவ்வளவு சுகம் என்று புரிகிறது. என் பிள்ளை நோகாமல் என்னை அழைத்து வந்து இங்கு உட்கார வைத்து விட்டான். பெருமிதமாக பிள்ளையை பார்த்தார். இப்போது நீங்கள் முயற்சித்தால் இன்னும் மேலே போய்விடலாம், ஞானி சொன்னார். மேலே போய் என்ன செய்ய? பிறகு இங்கேயேவா இருக்கப் போகிறீர்கள்? ஆமாம். எதற்கு இங்கே இருக்க வேண்டும்? உங்கள் பிள்ளை உங்களை மேலே போகச் சொல்லவில்லையா? வைதரணி நதியை எளிதாக தாண்டினீர்கள். இப்போது இன்னும் மேலே போவதற்கு ஒரு உந்து சக்தியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். போய்விடலாம். இல்லை, போக முடியும் என்று தெரிகிறது. ஆனால் நான் போகப் போவதில்லை. ஏன்? ஞானி வியப்பாக கேட்டார். என் பிள்ளை சிரமப்பட்டு என்னை இங்கே அனுப்பியிருக்கிறான். நான் மேலே போய் என்ன செய்வது? என் பிள்ளை வரும் வரை நான் இங்கு காத்திருப்பேன். என் பிள்ளையோடு மேலே போவேன். அதுவரை அவனுக்கு உதவியாக இருப்பேன் என்று தன் பிள்ளையின் ஆசிரமத்தை பார்த்தார். அவர் மகன் வர இன்னும் பல வருடங்களாகும். ஆனாலும் அவர் தவம் செய்வது போல மகனை பார்த்து கொண்டிருந்தார். அலறியபடி ஒருவர், அழுது கொண்டு ஒருவர், அடடா என்று வியந்து ஒருவர். இப்போது பாருங்கள், எவ்வளவு அமைதியாக ஒருவர் வந்து உட்கார்ந்திருக்கிறார். இந்த இடம் இன்னும் விசித்திரமாகிக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லி ஞானி சிரித்தார். நானும் சிரித்தேன். உன்னுடைய கதையை சொல்லவில்லையே என்றார். நான் என்னை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். ஜெய விஜயி பவ. நான் கேசவன் நாராயணன், சோழ நாட்டு உபதளபதி, அந்தணன், ஆயினும் போர் தொழில் செய்பவன். நான் இறந்து 1000 வருடங்களுக்கு மேலாயிற்று. எனக்கருகே இருக்கும் ஞானி உயர்வான இடத்துக்கு போக வழி இருப்பினும் இங்கேயே அமர்ந்து கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அவருக்கு பதில் சொல்லும்போது எனக்கும் தெளிவு உண்டாகிறது. தளபதியாரே, இந்த இடம் நல்ல இடம்தானே? சந்தோஷமான நிறைவான இடம்தானே? இந்த இடத்தை உதாசீனம் செய்துவிட்டு போவது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த இடம் சரியில்லையோ? இந்த அமைதியை அனுபவிக்க முடியாமல் தத்தளிக்கிறார்களோ? ஞானி கேட்டார். இல்லை, இந்த இடத்தை நன்கு அனுபவிப்பவர்கள் உண்டா? நிறைய பேர் உண்டு. யார் அது? 2 தோழிகள் இந்த இடத்தை வெகு காலமாய் நன்கு அனுபவித்து வருகிறார்கள். வெகு காலமாக என்றால் பூமியின் கணக்குப்படி 700 வருடங்களாக. உள்ளே நுழைந்ததிலிருந்து ஆட்டமும் பாட்டமும் குதூகலமும், ஒருவரை ஒருவர் துரத்துவதும் ஓடுவதும்
கட்டிக்கொண்டு உறங்குவதுமாய் மிக சந்தோஷமாய் அனுபவிக்கிறார்கள். எதனால் அந்த மாதிரி சிநேகம்? ஒரே ஊரா, ஒரே வீடா? இல்லை, அவர்கள் இருவரும் எதிர் எதிரானவர்கள். எதிர் எதிர் என்றால் அவர்களுக்கு வேறு விதமான வழிபாடு, இவர்களுக்கு வேறு விதமான வழிபாடு. அதாவது மதம் வேறு என்கிறீர்களா? ஆமாம். இடம் ஒன்றோ? இல்லை, அதுவும் வெகு தொலைவில். அது வடக்கே வெகு தூரம், இது தெற்கே ஸ்ரீரங்கம். அட, ஸ்ரீரங்கமா? இங்கிருந்து பார்த்தாலே தெரிகிறதே. வடக்கே இருந்து யவனர்கள் ஸ்ரீரங்கத்தை நோக்கி வருகிறார்கள் என்று எல்லாரும் பதட்டமாக இருந்தார்கள். அப்போது அலாவுதீன் கில்ஜி என்கிற அரசன் தில்லி என்ற ஒரு இடத்தை ஆண்டு வந்தான். அங்கிருந்து வருடா வருடம் படைகளை கோயில் கோயிலாக அனுப்பி கொள்ளையடித்து வந்தார்கள். யவனர்கள் வந்ததிலிருந்து இந்துக்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம். மதம் மாறச் சொல்லி சவுக்கால் அடித்தார்கள். கோயிலுக்குள் செருப்பு காலுடன் நடந்து விக்கிரகங்கள் மீது ஏறி பொன் ஆபரங்களை கவர்ந்து கொண்டார்கள். இந்து வழிபாட்டை நிந்தனை செய்தார்கள். தங்கள் மதமே பெரிது என்று கர்ஜித்தார்கள். பொன்னும் மணியும் குவித்து வைத்திருந்த கோயில்களை கண்டதும் அவர்களுடைய படையெடுப்பு துரிதமாயிற்று. அவர்கள் ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள் புகுந்து அங்கு அழகாக வீற்றிருந்த மணவாளரை எடுத்துக்கொண்டார்கள். அழகிய மணவாளரை மற்ற பொருட்களோடு யானையின் முதுகில் கட்டி டெல்லிக்கு எடுத்து போனார்கள். மாலிகாபூர் என்ற தளபதிதான் இந்த படையெடுப்பை நடத்தினான். தாக்க வந்தால் அடித்தான், இல்லையெனில் விரட்டிவிட்டு பொருட்களை அள்ளிச் செல்வதிலேயே குறியாக இருந்தான். கோயிலுக்குள் செருப்பு காலோடு யவனர்கள் நடமாடினார்கள். பெண்களை பலாத்காரப்படுத்தினார்கள். பெரும் பொருட்செல்வத்தோடு யானைகளில் மூட்டை மூட்டையாக தங்கமும் வெள்ளியும் முத்தும் வைரமும் அள்ளி கொண்டு போனார்கள். ஸ்ரீரங்கம் தலைவனை இழந்த வீடு போல உற்சவமூர்த்தியான ரங்கநாதரை, அழகிய மணவாளரை இழந்து தவித்தது. நம் பொன் பொருட்களை கொள்ளையடித்தது மட்டுமல்லாமல் ஸ்ரீரங்கம் உற்சவமூர்த்தியான அழகிய மணவாளரை எடுத்துக்கொண்டு போனார்கள். அழகிய மணவாளரை மீட்டு கொண்டு வந்தார்களா? அதற்காக என்ன முயற்சி செய்தார்கள் என்பது பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நண்பர்களே, நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.